எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சேனல்லையே மோஸ்ட் ஆஸ்க்டு தேட்டரான ஐமேக்ஸ், அதாவது நெக்ஸஸ் விஜயா மாலில் இருக்க ஐமேக்ஸ் தேட்டரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பழசை பற்றி ஏகப்பட்ட வீடியோ இருக்கும். பழசில் இருக்க 9 ஸ்க்ரீனு ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஐமேக்ஸ்க்கு தனியாக ஒரு 6 மாதம் முன்னாடி வீடியோவும் போட்டிருப்போம். டீட்டெயிலாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இது இப்போது இந்த ஐமேக்ஸில் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு புது வீடியோவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்கிரேட்லேருந்து வருவோம். அதாவது நம்ம என்ட்ரிலேருந்தே வருவோம். முன்னாடிலாம் இங்கே இருக்கிற 3D கிளாஸ் அன்ஃபோல்டு, அதாவது மடக்க முடியாமல் தான் இருக்கும். இப்போ இங்கே ஃபோல்டடு 3D கிளாஸாக கொடுக்குறாங்க. இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இன்டர்வல் டைமில் நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் எடுத்துகிட்டு போக படம் பார்க்குறதுக்கும் இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்டீரியர் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம 6 மாதம் முன்னாடி போட்ட வீடியோவில் இன்டீரியர் இங்கே வேறு மாதிரி இருக்கும். அதில் கர்டைன் எல்லாமே இருக்கும். இப்போது ரீசெண்டாக இன்டீரியர் டோட்டலாக இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குது. சிம்பிள் அண்ட் நீட்டாகவே இருக்குன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். லைட்ஸ், அதுக்கப்புறம் சைடில் இருக்க வால் லைட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு இருந்த இன்டீரியர் ஒரு கிராண்டியர் ஃபீல் தரும். அந்த கிராண்டியர் ஃபீல் இல்லைனா கூட இது ஒரு வித்தியாசமான டைப்பாகவே இருக்குது. சீட்ஸ் லாஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணது தான் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே சீட்ஸில் இல்லை. சீட்ஸ் உண்மையிலே இங்கே சூப்பராகவே இருக்குது. ஸ்லைடிங்கோட சீட்ஸை மொத்தம் இவங்க ஒரே வகையை பிரிக்கிறாங்க, எலைட்னு. அதுக்கு நான் லாஸ்ட்டாக அவதார் படம் பார்த்தேன் 3Dயில் ₹558 3D சார்ஜஸோடு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த எலைட்டில் ஒரே நேரத்தில் 442 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து இந்த பழசு ஐமேக்ஸில் படம் பார்க்கலாம். இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஹை கெயின் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வித் ஸ்க்ரீன் ஷேக்கரோட பிராண்ட் நியூ ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை இவங்க இப்போது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக இருந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் டஸ்ட் இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன். நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஈகராக வெயிட் பண்ணியிருந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்கிரேடான லேசர் அப்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இவங்க XT-யோட ஐமேக்ஸ் லேசர் ப்ரொஜெக்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நீங்கள் நேராக பார்த்து ஃபீல் பண்ண தான் முடியும். முக்கியமாக இந்த அவதார் மாதிரியான படங்களை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்கும். அந்தளவு பிக்சர் இங்கே டாப் நாச்சாக இருக்குது, எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாமல். அதுவும் இந்த 70 ஃபீட் ஸ்க்ரீனுக்கு பழசோல யூஸ் பண்ணுற ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டர் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி கொண்ட அட்வான்ஸ்டு ப்ரொஜெக்டர்னு நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. லேசர் ப்ரொஜெக்ஷனோட நிற்காமல் இவங்க மோஸ்ட் அட்வான்ஸ்டு சவுண்டான 12 சேனல் ஆடியோ சவுண்டையும் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதாவது 11.1 ஐமேக்ஸ் ஆடியோ சவுண்டையும் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக என்ன ஆட் ஆகும்னா, ஆல்ரெடி 5.1ல் பேக் லெஃப்ட் அண்ட் பேக் ரைட் சரவுண்ட் இருக்கும். இப்போது இந்த 11.1 ஆடியோ சவுண்டில் பேக் லெஃப்ட், பேக் ரைட், சைடு லெஃப்ட், அதுக்கப்புறம் ஓவர் ஹெட், அதாவது சீலிங்கில் இருக்க 4 ஸ்பீக்கர், சீலிங் பேக் லெஃப்ட், சீலிங் பேக் ரைட், சீலிங் ஃப்ரண்ட் லெஃப்ட், சீலிங் ஃப்ரண்ட் ரைட்னு மொத்தம் 8 ஸ்பீக்கர் இங்கேயே வந்துடும். மற்ற ஸ்பீக்கர் எல்லாமே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஆஸ் யூஷுவல் இருக்கும். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் இங்கே அந்த 12 சேனல் ஆடியோ சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே ஒடிசியோட ப்ரோலாக் சொல்லிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிளிப் போடுறாங்க. அந்த 5 மினிட்ஸ் கிளிப் பார்த்தீங்கன்னாவே போதும், கொடுத்த ₹558 அதுக்கே ஒருத்தனு தோணும். அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்ததுன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். சரவுண்ட் அண்ட் பேஸ் முன்னை விட இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேஸ்லாம் நம்ம ஹார்ட்டை அப்படியே ஷேக் பண்ணோம். அந்தளவுக்கு பேஸ் இங்கே ரொம்ப பஞ்சு ஹெவியாகவே இருக்குது. ஓவராலாக எனக்கு இந்த ஐமேக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு அடண்ட் ஐமேக்ஸ் ஃபேனுக்கு இந்த தேட்டரை விட வேறு எந்த தேட்டர் வேணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பக்காவான ரெனோவேஷன் ஒர்க்ஸ் தான் PVR குரூப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெரிய சல்யூட்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஐமேக்ஸ் டாக் ஆஃப் த டவுனாக இருக்க போகுது இனிமேல். மூவிக்கு முன்னாடி போடுற அந்த ஆடிசியோட ப்ரோலாகையும் அதுக்கப்புறம் ஐமேக்ஸோட ஸ்பெஷல் டெமோவையும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. டாப் நாச்சாக இருக்கும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னே கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐமேக்ஸோட நியூ டெமோவையும் அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நியூ இன்ட்ரோ வீடியோவையும் நான் அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோக்காக நிறைய பேரை வெயிட் பண்ணி வச்சுருந்தேன், மன்னிச்சிருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
10, 9, 8, 7, 6, 5,